பகவான் கூறுவது உண்மை, இப்போது புத்திபூர்வமாய் உணர்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப புத்திபூர்வமா தெரியுது எனக்கு. அனுபவத்தில் உணர விரும்புகிறேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு நடக்கும். சாமி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வரும். ஒரு வடை இல்ல ஒரு இனிப்பு, ஒரு பலகாரத்தை சாப்பிட்டா அது அனுபவம், மனம், இந்திரியத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தேனே நான் தேன் எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ண முடியும்? ஒரு தண்ணி நான் தண்ணியா இருக்கிறத நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? நீ ஆல்ரெடி நீதான் தண்ணி, நீதான் தேனு. தேனோட சுவையை தேனே அனுபவிக்க முடியுமா? பதில் சொல்றாரு பகவான், என்னை நான் உணரவில்லை என்பது ஒரு எண்ணமே, அதுதான் அவித்யா. என்ன நான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா அனுபவத்துல ஒண்ணும் இல்லைன்னா நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றதெல்லாம் நீங்க ரெகுலரா கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா ஏதோ தடுக்குது அப்படின்னா, ஏதோ தடுக்குதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, ஏதோ தடுக்குதுன்னு உங்க மனசு சொல்றது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அவித்யா. அவித்யானா என்னன்னா, எனக்கு இன்னும் புரியலையேன்ற ஒரு எண்ணம் வருது இல்ல, அதுதான் அவித்யா அப்படிங்கிறாரு. என்னை நான் உணரவில்லை என்பது ஒரு எண்ணமே, தட்ஸ் அது ஒரு தாட் தான், வேற எதுவும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி தாட், கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் தாட். அதுதான் அவித்யாங்கிறார். அந்த நபர் அடுத்து கேட்கிறார், உண்மையில் இருப்பது ஒன்றே எனினும் பின்னமாய் காணப்படும் உலகச் சூழலிலிருந்து நான் இன்னும் விடுபடவில்லை. சரி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஒண்ணுதான், கான்சியஸ்னஸ் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுதான் இருந்தா, இந்த உலகம் ரொம்ப பேதமாகும், பின்னப்பட்டு டிஃபரன்சியேஷன் நிறைய இருக்கக்கூடியதுல இருந்து நான் இன்னும் அதுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகலையே, அதுலயே தானே இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். பகவான் சொல்றார், இவ்வாறு சொல்வது யார்? இப்படி யாரு உனக்குள்ள இருந்து கேட்கறது? இருப்பது ஒன்றே ஆத்மா எனின் வேறு என கருதி வினவுவதற்கு அயலாய் எதுவும் எப்படி இருக்க முடியும்? அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எல்லாம் வெவ்வேறு விதமா தெரியுது. இவர் என்ன சொல்றாரு, இருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன இவர் ஃபைனலா சொல்ல வர்றாரு? இருக்கிறது ஒண்ணுதாங்கிறது உனக்கு புரியுற வரைக்கும் எல்லாம் வெவ்வேறா தான் தெரியும் அப்படின்றார். ஒன்ஸ் யூ அன்டில் யூ ரியலைஸ் பண்ற வரைக்கும் உனக்கு வெவ்வேறா தான் தெரியும், ரியலைஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒன்னா தெரியும். இருப்பது ஒன்றே எனினும் ஆத்மா வேறென கருதி வினவுவதற்கு வேற ஒன்னா வெளியில ஆத்மாவுக்கு வேற, கான்சியஸ்னஸ்க்கு வேற ஒன்னு இருக்கவே முடியாது, இல்லவே இல்லைங்கிறார். ஆனா இப்படி சொல்லி அவருக்கு புரியாது, ஏன்னா அவருக்கு அந்த பக்குவம் கிடையாது. உடனே அந்த நபர் திருப்பி கேட்கிறார், பகவான் கூறும் இடத்தை அருளால் என்று வேற எவ்விதமும் புரிந்து கொள்ள முடியாது. ஃபைனலா அந்த கேள்வி கேட்கறது புரிஞ்சு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டார். இவர் ஏதோ வித்தியாசமா சொல்றாருன்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. உடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம பல நேரத்துல நம்ம கேள்வி கேட்போம், பதில்லாம் சொல்லுவோம். ஃபைனலா அவங்க முடிவுக்கு வந்துடுவாங்க, இன்னும் நான் நிறைய சாதனை பண்ணணும் போல இருக்கு, இன்னும் நிறைய நான் படிக்கணும் போல இருக்கு, இன்னும் நான் நிறைய உள்ள போகணும் போல இருக்கு, அதனாலதான் நீங்க சொல்றது புரியல, நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர மாதிரி அந்த கேள்வி கேட்கிறவர் கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாரு. பகவான் நீங்க சொல்ற நிலைய இடத்தை அடையிறதுக்கு ஒரு அருள் வேணும் போல இருக்கு, வேற அந்த அருள் இல்லாட்டினா வேற எப்படியும் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு பகவான் என்ன பண்றாரு, உனக்கு நான் நேராவே சொல்றேன், புரிஞ்சு கொள்ள முடியல, சரி நீ இப்ப சுத்தி ஈஸ்வரன் கடவுளுக்குன்னு போயிட்டேன், இப்ப அதுக்கேற்ற மாதிரி பதில் மாத்தி சொல்லணும்ல. அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அத்தகைய அருணாட்டம் உனக்குள்ளேயே என்றும் உள்ள திருவருளின் விலாசமே. ஈஸ்வரன், குரு, ஆத்மா என்னும் மூன்றும் உண்மையில் ஒன்றேதான். அப்போ உனக்கு ஒரு அருள் வேணும்னு நீ கேட்கிற இல்ல, அந்த அருள் ஈஸ்வரனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், ஆத்மாவா இருக்கட்டும், அதெல்லாம் உனக்குள்ளேதான், மூணும் ஒண்ணுதான், அது என்றுமே உனக்குள்ளதான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நபர் திருப்பி கேட்கிறார், எனக்கு அந்த அனுகிரகம் வேணும். சரி என்ன பண்ண முடியும்? ஃபைனலா ரைட், ஆஹா அனுகிரகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது, என்னோட பிளெஸிங்ஸ் எப்போதும் இருக்குதுப்பா உனக்கு, நீ உன்னோட பிளெஸிங்ஸ் தான் உனக்கு வேணுமே தவிர இறைவனுடைய பிளெஸிங்ஸ் எப்போதும் உனக்கு இருக்குது, என்னோட பிளெஸிங்ஸ் எப்போதும் உனக்கு இருக்குதுங்கிறார். நாம் அதற்கு அபிமுகமாக வேண்டும், அப்போது அன்பும் அருளும் ஒன்றே என்று உணர்வோம். அருள் எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்குது, அந்த அருள் எப்போது இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அன்பு அருள் எல்லாமே ஒண்ணுதான், உள்ளுக்குள்ள திரும்பினாலே நமக்கு அது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். பகவான் இறைவனுடைய அருள் எப்பொழுதும், குருவோடைய அருளும், நம்ம சுய பிரகாசத்தோடைய கருணை நம்ம மேல் நமக்கு எப்போதும் இருக்குது.
இந்த அகங்கார புத்தியை மட்டும் நம்ம கீழே விட்டா போதும். தவறான அஞ்ஞான புத்தியான இந்த நான்ற உணர்வை we have to drop it. அது ரொம்ப காலமாக பொய்யான வஸ்துக்களை நிஜம் என்று நினைத்து நம்ம ஊறி அதுலயே ஒன்றா மாறிட்டோம். அதனால அதுல இருந்து வெளியே வர ரொம்ப பின்னி பிசைந்து போயிட்டோம். அதுல இருந்து பிரிக்க முடியாம தடுமாறுறோம். அதை பிரிக்கக்கூடிய வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனசை அதுக்கு தான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். வாசனைகளை அதுக்கு தான் வெளியில எடுத்துட்டு வரணும். ஓரளவுக்கு இந்த மனசு புத்தி தயாராகி சத்துவகுணத்துக்கு வந்துருச்சுன்னா இவர் சொல்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப டைரக்டா அது என்ன மீன் பண்ணுதுன்னு நம்ம புத்தியில ரொம்ப ஸ்திரமா விளங்க ஆரம்பிச்சிடும். அதனால தொடர்ந்து நம்ம விசாரணையும் செய்ய வேண்டிய சாதனைகளையும் நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப்ல தினசரி நடக்கக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் போதும். நல்லது.